ஹாய் ஹனி. ஹாய் பொண்டாட்டி. என்னம்மா ஃபீவரா? மேட்டர் தெரிஞ்சிச்சு போட்டிருக்க. யாரு? நட்டுவா இல்ல ருக்குவா? ருக்கு. ஏய் அது அது பிரமாதமா பாடுறியா? செம்ம வாய்ஸா? கட்ட பொண்டாட்டி எனக்கே யாரோ சொல்லிதான் எனக்கு தெரிய வருது. சொல்லு விக்கி, சொல்லு. விக்கி, விக்கி எங்க போன? இங்க இருக்கேன். நீ சொல்றது உண்மை கிடையாது. விட்டா நான் உனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்வேன். ஐயோ, நீதான் எப்ப பார்த்தாலும் கரண்ட் மரோட பேசிட்டு இருக்க. ஏரியாக்குள்ள இடத்துல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இவ பொண்டாட்டி துப்பட்டா பிடிச்சு பின்னாடியே போறவன் இவ பொண்டாட்டி தாசன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன் தெரியுமா? இல்ல ரசிக்கிறேன் தெரியுமா? பத்தியா 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 ரசிக்கிறேன்றது கூட இங்க பார்த்து சொல்றேன், என் கண்ணை பார்த்து சொல்ல மாட்டேன். ரசிக்கிறேன் தெரியுமா? தேங்க்ஸ். அத விடு. ருக்கு சொன்னது பொய்யா? அது போய் கிடையாது. ஏன்னா ருக்குக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப உனக்கு பாட தெரியும். ஐயோ, நானே ஆளை வச்சு பாடிருக்கேன். நீ புரியல. ருக்குக்கு பாட்டு பிடிக்கும்னு நட்டு பாட்டு கத்துக்க ஆசைப்பட்டாரு. கிளாஸுக்கு 1000 ரூபாய் தரேன், நல்ல குரு வேணும்னாரு. கிளாஸுக்கு 1000 ரூபாய் மனசுல சபலமாயிட்டேன். நம்ம கோபியில லூசு கோபி சூப்பரா பாடுறான். 2 மட்டன் பிரியாணிக்கு பின்னணி குரல் தரேன். பாவி, நம்பர்களை ஏமாத்திருக்கே. உண்மை தெரிஞ்சா அந்த குழந்தை துடியா துடிக்குமே. நான் வேணா போய் உண்மையை சொல்லட்டுமா? நோ நோ நோ. ஐடியா. நீ முதல்ல போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, நான் வாயை திறந்தா மண்டவளலாம் தண்டவளத்துல இருக்கட்டுமே. நீ ருக்குவோட பேசி பேசி அவள மாதிரி பழமொழி எல்லாம் பேச ஆரம்பிச்ச. முதல்ல போய் சமாளி. ஏன் மாமா? கசாயம் குடி, வாய் சூப்பரா வருது. ஏன்ரி இத குடிச்ச பாட்டு வருமா? பாத்ரூம் தான் வரும். ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். ஐயோ குடிச்ச சார். ருக்கு, நீங்க விழ கூடாது. அவர்தான். ஆசீர்வாதம் பண்ணலாம் சார். நேத்து நீங்க பாடினது கேட்டதுல இருந்து உங்க அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு ஒரு பாடணும்னு ஆசை வந்துச்சு சார். அது ஓரளவு கூட பாட்டு பாடி யானை அடக்கிறது, காளை அடக்கிறது, அப்படியே பாடியே மழையை வர வைக்கிறது, ஒருவேளை அதிகமா வந்துருச்சுங்கன்னா அந்த மழையை நிறுத்த வைக்கிறது, இந்த மாதிரிலாம். ஏதோ பாட்டு பாட எலக்ட்ரிக் ட்ரெயின்ல காசு கேக்குறது இல்ல மணியில் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்ட பரவாயில்ல. நீங்க ஆமாங்க கேட்டேன்னா நீங்க வந்தா ரொம்ப ஓவருங்க சார். பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாமே? ஷோ கண்டிப்பா கண்டிப்பா. ஆரம்பிச்சலாமா? அதாவது முதல் பாடம் ஹம்சவேணியில. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.